Hi guys, welcome back to my channel. This is me Hema again with another video tutorial. So இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நான் ரெக்ரெக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட எபிசோட் நம்பர் 2. Okay, so without any further drama, we will get into the video. But இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இல்லை இஃப் யூஆர் அ ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்னா தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இவ்வளோ எக்ஸைட்டடாக நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரிக்ரெட் பையிங்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீலிங்காக தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டு எப்படிடா கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்காச்சும் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆச்சே அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ ரிக்ரெட் பையிங் ஏண்டா வாங்கணும் சீரியஸோடைய எபிசோட் 2ல் நம்ம இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வாட் ஐ ரிக்ரெட் பையிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் அந்த மேக்கப் ப்ராடக்ட். நம்ம குயிக்காக ஒரு ப்ராடக்டை எடுத்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் Mars the Coverage Rangers Concealer Palette. பேரெல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்கய்யா. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், நான் இதை வச்சு ஒரு மேக்கப் வீடியோவே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகாதீங்க. இது வேலை செய்யலைன்னுலாம் நான் சொல்லலை, ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால தான் நம்ம ரிக்ரெட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது ஒழுங்காக வேலை செய்யலைன்றதே நான் யூஸ் பண்ண பிறகு தானேங்க தெரியும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ, சாரி ரோலிங் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு டங்கு ரோல் ஆகாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேலட் லுக்ஸ் லைக். நிறைய டார்க் ஷேட்ஸ் உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கேயும் கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டரும் இந்த டார்க் ஷேடும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் இந்த பேலட் சூஸ் பண்ணேன். இது நம்பர் 2, ஷேட் நம்பர் 2. ஸோ என்ன ஹேமா இதில் பிரச்சனைனா, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இது கண்டிப்பாக வேலை செய்யும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரே பிரச்சனை பிளெண்டிங். நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பிக்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணியே முடிக்க முடியாது. கண்டிப்பாக கெட்ட ப்ராடக்ட் அப்படி சொல்லிடுவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா, இல்லை மேக்கப் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவன், நான் ரொம்ப வருஷமாக மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன்னா, நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, ஐயோ இதை பிளெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடும் போல இருக்குது, இதுக்கு நான் வந்து வேறு ப்ராடக்ட்டே யூஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இது ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நான் ரிக்ரெட் பண்ண ப்ராடக்ட். என்னால் இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துகிட்டே இருக்குது. நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் வந்து 2-3 வாட்டி வீடியோ பார்த்திங்கன்னா எடிட் ஆகிருக்கும். ஸோ என்னால் பிளெண்ட் பண்ண முடியல. நான் ஆஃப் த கேமரா போய்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்தது நான் காமிச்சேன். அது என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுது, பட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. க்ரீம் ப்ராடக்ட்னு நான் தெரிஞ்சு தான் வாங்கினேன். இட்ஸ் அ க்ரீம் பேலட், நாட் பவுடர், நாட் லிக்விட். இட்ஸ் அ க்ரீம் பேலட், but still it's too much work, to put makeup on. கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக இருக்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ இதை போதுமான அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டதுனால ரோலிங் நம்பர் 2 2 வாட்டி ரோல் ஆயிடுச்சு டங்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்டை பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் தான். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட் ரேஞ்ச் தான். அதில் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்பெஷலி தேர் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் இன்எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்த 3 ப்ராடக்ட்டும் எனக்கு வேலை செய்யவே இல்லை. நீங்கள் ஒரு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டோட ஃபேனாக இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, நம்ம சமாதானமாக கமெண்ட் செக்ஷனில் பேசிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட அல்ட்ரா தின் செகண்ட் ஸ்கின் லாங் வியர் ஃபவுண்டேஷன். இது வந்து அல்ட்ரா தின் செகண்ட் ஸ்கின் எல்லாம் கிடையாது, பளிச்சுன்னு வந்து தெரியும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி. ஸோ நான் லைட் ஷேட் தான் வாங்கினேன். என்கிட்ட ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அது கூட மிக்ஸ் பண்ணால் நமக்கு தேவையான அந்த ஷேட் கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைலைட் பண்ணணும்னா கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும் இந்த கலர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஷேட் வாங்கினேன். என்ன பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷனாக இல்லை. நம்ம அதுதான் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, நம்ம அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது ஏமாற்றம் தந்ததுனால இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆனாலும் லைட் வெயிட்டாக நமக்கு அல்ட்ரா தின் செகண்ட் ஸ்கின் எல்லாம் இல்லவே இல்லை, இது ஹெவியாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது ஏண்டா வாங்கணும் லிஸ்ட்டில் போடுறோம். பட் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவீங்களா ஹேமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்.
அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பாதி வாங்கினதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அதை பாதியாச்சும் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ஐ மே ஹாவ் டு மனசு வலியோடு தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இது ரெண்டும் நான் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணேன். ஸ்டே மேட் லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ அது ஓவர் ஹெவியாக இருக்குது. இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நல்லா தின்னாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. மேபி இது போடுறப்பெல்லாம் எனக்கு பிரேக் அவுட் ஆகிட்டே இருந்ததுனால இது மேலே எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் வந்துருச்சா என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ இட் ஒர்க்ஸ். இது வந்து ஷேடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகும். லைட்டாக வந்து நான் கன்சீல்லாம் பண்ணிவிட்டு போட்டோன்னா எனக்கு மேட்ச் ஆகிடும். பட் என்னவோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நிறைய பிரேக் அவுட் வந்ததுனால என்னால் வந்து அது ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காகவே எடுத்துக்கவே முடியல. ஸோ 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வேறு வெதர் கண்டிஷனில். இட் கிவ்ஸ் மீ பிரேக் அவுட். ஸோ அதனால் அது ஏண்டா வாங்கணும் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. ஃபைனலி வி ஹேவ் தி சூப்பர் சென்சேஷனல் இன்சைட் ப்ரொஃபஷ்னல் கோஸ்ட் பேக்கிங் பவுடர். ஸோ ஒரு பேக்கிங் பவுடருங்கிறது காம்பேக்ட் பவுடர் மாதிரியோ இல்லை இந்த குஷன் ஃபவுண்டேஷன் மாதிரியும் கிடையாது, இல்லை நார்மல் லூஸ் பவுடர் மாதிரியும் கிடையாது. இந்த பேக்கிங் பவுடருடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐஸ்க்கு கீழே இல்லை உங்கள் சின்னில் இல்லைனா உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் நல்ல ஹெவியான மேக்கப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை பேக் பண்ணிவிட்டு செட் பண்ணி நல்லா பேக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா க்ரீஸ் ஆகாது, மேக்கப் ஸ்டே புட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லா ஹைலைட் ஆகி லைட் ஆக்கி காட்டும். ஸோ நம்மளுடைய மெயின் கோலே என்ன, இந்த இடம் கண்ணுக்கு கீழே நெத்தி அண்ட் சின்னை வந்து லைட்டாக காட்டுவோம். இங்கே வந்து நம்ம வந்து காம்பேக்டு கான்டோரிங்கு ப்ளஷ்ஷுன்னு போட்டு இந்த இடத்த நல்லா டார்க் பண்ணிவிட்டு கீழே திருப்பி கொஞ்சம் லைட்டாக வந்து காமிச்சோன்னா நமக்கு அந்த 3D எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுக்காக தான் பேக்கிங் பவுடர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நல்ல ட்ரமேட்டிக் லுக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப தான் பேக்கிங் பவுடரே தேவை. டே டு டே யூஸ்க்கு தேவையில்லை. ஸோ எனக்கு மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மேக்கப் நான் கற்றுக்கிறதால ப்ரொஃபஷ்னலாக நான் நினச்சேன் சரி ஒரு இன்எக்ஸ்பென்சிவ் பேக்கிங் பவுடர் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். இட் டஸ் நாட் டூ த ஜாப். ஓகே, பேக்கிங் பவுடர்னால் நல்லா பேக் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிவிடுவோம், பவுடர் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருவோம், கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை டஸ்ட் பண்ணோன்னே அந்த பவுடர் போயிடணும், நம்ம என்ன மேக்கப் போடணுமோ அதை அங்கே செட் பண்ணிடணும். இது வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அந்த விபூதி அடித்த மாதிரியே இருக்குது அந்த இடம். அப்படி இருக்கக்கூடாது. தட்ஸ் நாட் த கான்செப்ட் ஆஃப் பேக்கிங் பவுடர். ஸோ திஸ் டசன்ட் டூ த ஜாப் ஆஃப் பேக்கிங், அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஸோ ஐ ட்ரைட் வித் டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வென் ஐ டூ அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப். இட் டிடன்ட் ஒர்க் அவுட். என்கிட்ட நிறைய பேக்கிங் பவுடர்ஸ் இருக்குது. இன்னொரு இன்எக்ஸ்பென்சிவான பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் த. ஸோ மார்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இட் கம்ஸ் இன் அ ரவுண்ட் பாக்ஸ். அது நல்லா ஒர்க் ஆகுது. பட் திஸ் டசன்ட், அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற ப்ராடக்ட் லிஸ்ட்டில் தான் போகுது. வித் திஸ் கைஸ் வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.